So let me have the third case. So this is type 1 problem, this is type 2 problem, and let me go here for the type 3 case. Type 3 case வந்து circular case ஆண்டா. Usually நம்மளோட assumptions எப்படி இருக்கும்னா repetitions இருக்கக்கூடாது. Okay, this is the basic assumptions under permutations problem. இந்த assumptions எப்பவுமே follow பண்ணி தான் ஆகணும். Follow பண்ண வேண்டாம்னா questionல சொல்லிருப்பாங்க. So at that time you need not follow. So assumptions வந்து no repetitions allowed. Repetitions இருக்கக்கூடாது. Which means that we are expecting a different arrangement னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் கொண்டு வரணும்னு அர்த்தம். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் மீன் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபில் லைனில் நிற்க வைக்கிறது, அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு க்யூவில் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது தவிர யூ மே பி எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட், ரவுண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம டைப் 3ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, டைப் 3ல வில் பி டிஸ்கஸிங் ஆன் சர்க்குலர் பெர்முடேஷன் விச் இஸ் ரவுண்ட் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்கிறது. சர்க்குலர் பெர்முடேஷன். ஸோ உங்களுக்கு ஹெட்டிங் வந்து சர்க்குலர் பெர்முடேஷன் தரமாட்டாங்க. There are 10 students and they will be arranged in a round table. They will be seated in a round table. இந்த மாதிரி ஒரு round table arrangement னு சொல்றது. Okay, we call this as circular arrangement, circular permutation. Right. இங்க என்ன பண்ணனும்னா I'll take 4 alphabets A, B, C, D. Okay, just for convenience sake I'm taking 4 alphabets A, B, C, D. இதை நீங்க round table தான் அரேஞ்ச் பண்ண போறீங்க. round table அரேஞ்ச் பண்ணாலும் இதை நீங்க just for example A, B, C, D வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். Am I right? Which is A, B, C, D வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். Or I'm just going with different options. D, A, C, B அரேஞ்ச் பண்ணலாம். Am I right? இது அப்படியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. D, A, C, B இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இல்லனா some other option C, B, A, D. See, actually I'm not going to discuss with horizontal. ஏற்கனவே நம்ம நார்மல் டிஸ்கஷனுக்கு போயிருக்கோம். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கலாங்கிறதுக்காக தெரியணும்ல இது எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். A, B, C, D. இங்க வந்து D வச்சு ஸ்டார்ட் பண்ணனா D, A, B, C. இங்க வந்து C வச்சு ஸ்டார்ட் பண்ணனா C, B, A, D. இந்த மாதிரி நான் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். ரைட். Now let me fix with one arrangement. இந்த one arrangementலே A, B, C, D. இந்த one single arrangementலே நான் circular waysல அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். Circular permutationல I'll be having A. I'm fixing this as first position, second position, third position and fourth position. Circular arrangement நால. இப்போ A first positionல fix பண்றீங்கன்னா B will be here, C will be here, D will be here. So circular வந்ததா? A, B, C, D. இல்லனா நான் இந்த A second positionல fix பண்ணலாம். So A will be here, B will be here, C will be here, D will be here. As I already discussed, நான் வேற எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் போகல. நீங்க கேட்கலாம் ஏன் மேம் ஏ பிறகு பி தான் இருக்கணுமா, ஏ பிறகு சி பி டி இப்படி இருந்தா என்ன, அது வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்ல. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல எப்படியெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் ஏ செகண்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணா ஏ பிறகு பி, பி பிறகு சி, சி பிறகு டி. ஓகே, இதுவும் ஒரு அரேஞ்ச்மெண்ட். இல்லைனா ஏ வந்து நான் தேர்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ ஏ ஹியர், பி ஹியர், சி ஹியர், டி ஹியர் அகெயின். ஓகேயா, நெக்ஸ்ட் ஃபோர்த் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஏ ஹியர், பி ஹியர், C here, D here. Again, the same way. நீங்க இந்த 4 வேஸ்லயும் பாருங்களேன். A க்கு முன்னாடியும் பின்னாடி D and B தான் இருப்பாங்க. Here is B, here is D. இந்த இடத்துல B, D. இந்த இடத்துல B, D. இங்கேயும் B, D. ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லையே. ரவுண்ட் டேபிள் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் தேர்ட் பொசிஷன் வச்சுருக்கீங்க. டேபிளை சுற்றி வச்சிங்கன்னா இது ஃபஸ்ட் பொசிஷன் ஆயிடும், செகண்ட் பொசிஷன். சுற்றி சுற்றி அதே தானே வரப்போகுது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்ல மாட்டோம். அசம்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொன்னால் இது டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்ல மாட்டேது. 4மே என்ன ஆகும்னா ஒரே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆகிடும். அப்போ நான் வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னு ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நார்மலாக ABCDனா 4 ஃபேக்டோரியல் அரேஞ்ச் பண்ணலாம். As we discussed in the earlier case, NP n ways arrange பண்ணலாம். Here n is equal to 4 and R is, I'm considering all the 4 alphabets, so R is equal to 4. So NP n ways arrange பண்ணலாம், which is 4 factorial. But 4மே வந்து different இல்ல, same arrangement னு சொல்றனால I have to divide by 4 here. I have to divide by 4 here. And ஏற்கனவே நம்ம factorial notation வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். This will be 4 into 3 into 2 into 1 divided by 4. If I cancel, this will be 3 into 2 into 1, which will be 3 factorial, which is nothing but n minus 1 factorial. This will be true for all the arrangement. நான் examples க்கு ABCD எடுத்திருக்கேன். You may try with ACBD or you may try with CBAD. என்ன ட்ரை பண்ணாலும் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்துக்கும் வரும். So generally I divide by 4. அப்போ 4 factorial இருக்கிறது பதிலா என்னவா மாறிடு, divide by 4 மாறிடு. So this will be n minus 1 factorial. This is in the case of circular permutation. So circular permutation na round table arrangement nu sonnanga, we'll have the formula not as n factorial, instead we'll have this as n minus 1 factorial, right? Now again the cases goes like this.
அரேஞ்ச் பண்ணும்போது இப்போ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. எஸ்பெஷலி இது வந்து ஸ்பெஷல் கேஸாக எடுத்துக்கலாம். என்னென்னா இந்த பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெட் கலர், ப்ளூ கலர், ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்குது. பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னாங்கன்னா நார்மலாக இது தவிர நம்மளுக்கு ரொம்ப ஹெவியாக இல்லை சிலபஸில். நார்மல் பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், செயின் அரேஞ்ச்மெண்ட்னு சொன்னாங்கன்னா அந்த கேஸில் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, மை டிசைன் இஸ் திஸ் வே ஆர் பை திஸ் வே. எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் சேம் டிசைன் தான். எப்படி நீங்கள் உல்டாவை மாற்றி போட்டாலும் சேம் டிசைன் தான். ஸோ கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டிசைன். ஓகே, கிளாக் வைஸாக இருக்கலாம் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ். அப்போ போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ரெண்டுமே சேம் தான். நார்மலாக நான் சர்க்குலர் அரேஞ்ச் பண்ணால் n-1 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணுவேன். ரைட், நார்மலாக நான் அரேஞ்ச் பண்ணால் n-1 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணுவேன். பட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் நாட் மேக்கிங் எனி டிஸ்டிங்விஷஸ். ஸோ ஐ டிவைட் பை 2 ஹியர். இப்படியும் போடலாம், இல்லைனா 1/2 into n-1 ஃபேக்டோரியல்னு போடலாம், இல்லைனா n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டர், எப்படி வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலேவாக கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னா இட் வில் பி கிவன் as half of n-1 ஃபேக்டோரியல்னு கொடுத்துருப்பாங்க. இஸ் இட் ஓகே? திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்குலர் பெர்முடேஷன். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்குலர் பெர்முடேஷன். அப்போ ரவுண்டுன்னு கொடுத்தாங்கன்னா சர்க்குலர்னு கொடுத்தாங்கன்னா n-1 ஃபேக்டோரியல் பண்ணால் போதும். பீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டிஸ்டிங்ஷன் பண்ணால் சேம் தான் வரும். சொன்னால் half of this value, இந்த half ஏன் டிவைட் பை 2 பண்ணுறோன்னா கிளாக் வைஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த